Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல sapota பழம் வச்சு எப்படி சிம்பிளான மெத்தட்ல ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்யிறதுக்கு whipping cream தேவையில்லை, அடுப்பு யூஸ் பண்ண போறது இல்ல. வீட்ல இருக்கிற சிம்பிளான ingredients வச்சு டேஸ்டான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 4 பழுத்த sapota பழம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம். அடுத்ததா milk powder சேர்க்க போறோம். இது நான் இந்த சின்ன பாக்கெட் milk powder அப்படியே சேர்க்க போறேன். இதோட அளவு கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இத அப்படியே சேர்த்துறலாம். நம்ம செய்ய போற ஐஸ்கிரீம்க்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக தான் இந்த milk powder ஆட் பண்றோம். அடுத்ததா 1/4 கப் அளவுக்கு மலாய் சேர்க்க போறோம். காய்ச்சின பாலை ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா கெட்டியான ஆடை படரும். அதுதான் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா கடையில் வாங்குகிற ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் 1/4 கப் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்சியில் ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தனா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணிடலாம். இப்போது 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. எசன்ஸ் இல்லாமல் விப்பிங் க்ரீம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.